என்ன டிஃபன் செய்யட்டும்? ஏதாவது பண்ணு. சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அது பண்ணாலே போதும். டீ போட்டு தரட்டுமா? எனக்கு வேண்டாம். உனக்கு வேணும்னா போட்டுக்கோ. எனக்கு டீ வேண்டாம். அப்போ எங்க போற? நாளைக்கு எனக்கு லீவ் தானே, நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாமா? யாரோட அப்பாவை? நானும் அதை பத்தி யோசிச்சேன். நம்ம 2 பேரோட காதல் விளையாட்டுத்தனமான காதல் இல்லங்கிறது அப்பாவுக்கும் புரியட்டும். நான் அதுக்காக சொல்லல, வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கணும். வெரி குட். நீ கலெக்டர் ஆனாலும் சரி இல்ல கவர்னரே ஆனாலும் சரி எனக்கு கவலை இல்ல. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீ பேசாத. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் கிளம்பி இப்ப இங்க வந்திருக்காங்க, தெரியுதா? என்னோட உதவி இல்லாம IAS படிச்சு பாஸ் பண்ணிட்டேங்கிற திமிர காட்டுறதுக்காக இப்ப 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, அங்க பாத்தியா? அவ முகத்துல எவ்வளவு எகத்தாளம் இருக்கு பாத்தியா? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் என்னைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னோட முகத்துல தெரியற சிரிப்புக்கு பேரு எகத்தாளம் இல்லனா வேற என்னவா? பெரிய கோடீஸ்வரனான இந்த ராஜசேகரனோட மகனை கேவலம் ஒரு மெக்கானிக் டிக்ரூஸோட மகளான நீ டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்த்து இவனை படிச்சு IAS ஆக்கியிருக்கேங்கிற திமிரு உனக்கு. அப்பா, நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. படத்தையே ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம குறுக்க பேசாத. நான் அனுப்பிச்ச பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு IAS படிச்ச உடனே உன் பொண்டாடியை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்னா நீங்க இல்லைனால என்னால படிக்க முடியுங்கிறத எனக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு தானடா. வேலையில சேர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னோட பணத்தை போலவே என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லை. உங்க அம்மாவோட சொத்தை உனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து கணக்கு போட்டு வாங்கிக்க. ஆனா ஒரு விஷயம், நான் செத்துட்டேங்கிற தகவல் உனக்கு வந்தா கூட நீ உன் பொண்டாட்டி இங்க வரக்கூடாது. ராஜு, உங்க அம்மா ஸ்தானத்துல தான் நான் இருக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்க அம்மாவே உன்னை ஆசீர்வாதம் பண்றதா நினைச்சுக்கோ. ஈஸ்வரன் உங்க 2 பேருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும். மேடம், ஐயா கூப்பிடுறாங்க. காலையில 7 மணிக்கு வந்துரு. ஓகே சார். ஓ, IAS ஆகிறதுக்கு முன்னாடி போர்டு அடிச்சு வச்சிட்டியா? போர்டு எடுத்துட்டுமா? ஜீப்ல இருந்து இறங்கும் போது ஒரு சப் கலெக்டர் மாதிரியே இல்ல, ஒரு திருடனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் திருடன் தான். ஒரே ஒரு திருட்டு தான் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக எனக்கு யாரும் பிடிச்சதே இல்ல. என்ன திருடன்னு தெரியுமா? என்ன திருடுனீங்க? ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். உன்னை நான் தூக்கிட்டு தானே வந்தேன். மாத்தி சொல்லாதீங்க. நான் தானே உங்களை தூக்கிட்டு வந்தேன். அப்போ போலீஸ் என்ன தானே பிடிக்கணும். அந்த தெய்வம் எப்போ நம்மள பிடிக்க போலீஸ் அனுப்ப போதுன்னு தெரியல இல்ல? அது கலெக்டர் கிட்ட சொல்லி நான் ஸ்டே வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த ஜீப்ல வரது எனக்கு பிடிக்கல. ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இருந்தாலும் அந்த பணக்கார பிளட் தானே. என்ன மாதிரி அதிகாரிங்க எல்லாம் கார் ஓட்டினா தானே உன் அப்பா மாதிரி தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். நீ ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிற? அப்புறம் இன்னொரு வசதி கூட நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு வேலைக்காரனை வேலைக்கு வர சொல்லிருக்கேன். எதுக்கு? வீட்டு வேலை எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். நான் எதுக்கு இருக்கேன்? அது இல்ல, வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும். எந்த கவலையும் இல்ல. வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். அப்படி செய்யாதுன்னா நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ செல்லம், என் மேல கோச்சுக்காதடா. உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. வேலைக்காரனும் வேண்டாம், யாரும் வேண்டாம். யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டாம். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நமக்கு குழந்தை வேண்டாமா? வேணும் 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 வேணும். குழந்தைங்க வேணும். ஆனா அவங்க எல்லாம் உனக்கு அப்புறம் தான். அது சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்?
பொண்ண மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு பேரு கூட நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பேர்? யூ ப்ரூட். நீங்க என்ன எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நான் என்னத்த சொல்றது? அவர் சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எங்க கூடயே வந்து தங்கிடுங்க. நம்ம பொண்ணு சொன்னது காதுல விழுந்ததா? நான் வரப்போறது இல்ல. கலெக்டரோட மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம 3 வேளையும் சும்மா உட்காந்து சாப்பிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என் 10வது வயசுல ஸ்பேனரை பிடிக்க ஆரம்பிச்சேன். சாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். உடம்புக்கு முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அப்பா நீங்க இப்படி அடம் பிடிக்காதீங்க. என்னோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு. ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் வரணுங்கிறது இல்லையே. அப்படின்னா என்னோட மாச சம்பளத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன். நீ கல்யாணம் ஆன பொண்ணு. இனிமே உன் சம்பளத்தை உன் புருஷன்கிட்ட தான் கொடுக்கணும். எனக்கு ஒர்க் ஷாப்ல வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. போதும் போதும். உங்களுக்கு உப்பு போட்ட மாங்காய் வேணுமா? அது சரி, உனக்கு இப்ப மாங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லையே. உப்பு போட்டு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமே. இல்லவே இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆக போகுது. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. நம்ம தினமும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த தெய்வமே பொறாமப்படும்ல. சாப்பிடுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் பாடிதானுங்க. கொஞ்சம் ஆர்டர் நிறுத்துறீங்களா? இவனை உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அங்கிள், இவன் அமைதியா இருக்கான்னு நினைக்காதீங்க. இவன் பெரிய வாளு. அப்படியா? யார் தூக்குனாலும் யூரின் போயிடுவான். என் சூட்டு முழுக்க இவன் நாசம். அவங்க அப்பாவை போலவே குணம். என்ன அங்கிள், ஆன்ட்டி ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேர குழந்தைய கொஞ்சற பாக்கி எனக்கு கிடைக்கலையே. அதெல்லாம் விதி. ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிடுங்க. ஆண்டி கவலைப்படாதீங்க. இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா? அப்படின்னா நாம இன்னொன்னு மேனுஃபேக்சர் பண்ணலாங்கறியா? அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா சொன்னேன். ஆமா. அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ ஏண்டி இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கன்னு. அது நம்மளோட தப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும். அதுக்கு என்ன, பரிசோதனை பண்ணலாம். ஆனா பரிசோதனை பண்ணா மட்டும் குழந்தை பிறருமா என்ன? ராத்திரியான உங்களுக்கு மூடு வந்துருமே. என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இது. என் மூச்சு நிக்கிற வரைக்கும் தொடரும். ராஜு, இங்க கிஸ் பண்ணுங்களேன். மாப்ள, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. அது எப்படி முடியும்? நான் இங்க வந்து 2 வாரம் ஆச்சு. எனக்கு இங்க இருக்கிறதுல சந்தோஷம்தான். ஆனா எலிசாவோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் பஸ் ஏத்தி அனுப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், பஸ்ல போக வேண்டாம், கார்லயே போயிடலாம். நான் ஆபீஸ்க்கு போனது அப்புறம் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். கார்லயே போங்கம்மா. சரி, நான் பொருளை எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அப்புறம் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம், சரியா? இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் நான் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அதோட உங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான். என்னதான் அவரு நம்ம மேல கோவப்பட்டாலும் மாமனாராச்சே, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும். ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். இரு 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 அங்கேயே இரு. எல்லாத்தையும் அங்கேயே வை. ஆமா, நீ போகும்போது எதுவுமே கொண்டு போல. இதெல்லாம் எங்க இருந்து வாங்கின? இது எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு? எனக்கு சாரி, பிளவுஸ், உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம். அப்படியா? யோ டிரைவர், எல்லாத்தையும் எடுத்து உள்ள வையா. சார் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஆசையா வாங்கி கொடுத்தது. மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம். கொண்டு வந்ததெல்லாம் மரியாதையா எடுத்துட்டு போயிடு. நான் எடுத்துட்டு போக மாட்டேன் சார். இது பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது. வண்டியை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. எடுத்து வைன்றல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. இவர் சுபாவமே நீ இப்படிதான். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா. இதெல்லாம் வேணும்னா நீ வண்டியிலே போயிடு. நான் ஒண்ணும் அந்த மாதிரி அப்ப போக உள்ள மாட்டேன். போ.